ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஓங்கிய புயத்தோடு பலத்த கரத்தோடு நடத்தி வந்த எங்கள் அன்பு தகப்பனுக்கு நாங்கள் ஒருமித்து நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என் தேவாதி தேவன், என் ராஜாதி ராஜா, மேக சொல் அகர பாக்கன் சொல் அகர ஆக்கதுவாலா மே அகர ஆக்கதுவாகா. ரா காலங்களில் அக்னி ஸ்தம்பத்திற்களாகவும் பகல் காலங்களில் மேக ஸ்தம்பத்திற்களாகவும் நடத்தி வந்த தேவ வல்லமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை ஒரே குமாரனை எங்களுக்காய் கொடுத்து தகப்பனை இந்த நித்திய மீட்புக்குள்ளாய் எங்களை ஆண்டு வழி நடத்துகிறவருடைய கரத்துக்குள்ளாய் தகப்பனை உலக ரட்சகருடைய கரத்துக்குள்ளாய் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்படைக்கிற ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். சித்தவண்ணமாய் தகப்பனே இந்திய தேசத்தை உம்முடைய கரம் ஆளுகை செய்யும்படியாய் தாழ்த்துகிறோம். தகப்பனே அகில உலகத்தை ஆளுகிறவர் என் தேவாதி தேவன் என்பதை ஜனங்கள் காண, ஒவ்வொரு அரசியல்வாதியும் காண கர்த்தர் மகிமைப்படும்படியாய் தாழ்த்துகிற ஐயா. கர்த்தாவே இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த தேசத்தினுடைய அநேக மாநிலங்கள் நடைபெற்றுள்ள எலெக்ஷன் காரியத்தில் உம்முடைய ராஜரீகம் வெளிப்படும்படியாய் தாழ்த்துகிறப்பா. கர்த்தாவே விடுதலையோடு சுவிசேஷம் அறிவிக்கப்படவும் தேவ மகிமை விளங்கவும் கர்த்தாவே எழுப்புதல் அக்னி தகப்பனே இந்த தேசத்தின் மத்தியிலே தமிழகத்தின் மத்தியிலே இருந்து வெளிப்படவும் ஒவ்வொரு மாநிலங்களையும் எழுப்புதல் அக்னி பற்றி எறியவும் கர்த்தர் மகிமைப்படும்படியாய் தாழ்த்துகிறேன். என் தேவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நீர் திறந்த வாசலை வைப்பீரானால் ஒருவன் அதை பூட்ட முடியாது ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை ஆவியானவன் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே வஞ்சிக்கிறவர்களுக்கும் ஏமாற்றுவர்களுக்கும் விலக்கி கர்த்தாவே பொல்லாப்பை விதைக்கிறவர்களுக்கு விலக்கி கர்த்தாவே அகங்காரிகளுடைய அகங்காரங்களுக்கு விலக்கி துன்மார்க்கருடைய துன்மார்க்கத்துக்கு விலக்கி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மேகசில் அகர் வாக்கன் சி ஆக்கல் அகதுவாலா கர்த்தாவே பாவிகளுடைய பொல்லாத கிரியைகளுக்கு விலக்கி பரியாசக்காரர்களுடைய பொல்லாத தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் பரியாசத்திற்கும் நிந்தைக்கு விலக்கி உம்முடைய ராஜரீகம் வெளிப்படுவதாக. கர்த்தாவே எங்கள் பரலோக ராஜனுடைய அதிசயங்களும் அற்புதங்களும் வெளிப்படும்படியான காலங்களுக்குள்ளாகவும் கர்த்தாவே எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் எல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ள வேதத்தை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட கர்த்தர் நீதியான பாதைகளை வழி நடத்துவீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படியே கலிலேயா கடற்கரை ஓரமாய் கர்த்தாவே காணப்பட்ட பட்டணங்களில் காணப்பட்ட இருளை நீக்க தகப்பனே ஒளி வீச வந்த எங்கள் தேவா கர்த்தாவே இந்த நாட்களிலும் தகப்பனே உம்முடைய ஓய்மை ககைத்வால் ஒளி ககைத்வால் வெளிப்படுவதாக. இருள் மங்கி போகட்டும், இருள் நீக்க சலகத்தில் கடந்து போகட்டும். கர்த்தருடைய மகிமை ஆண்டு வழி நடத்துவீராக. தகப்பனே இந்த கொடுக்குவர் பக்கத்தில் காணப்படக்கூடிய தேவ சபைகள்லாம் கர்த்தாவே தேவ மகிமையினால் இறைந்திருக்க கிருபைதாங்க. ஜீவனுக்கு ஈடாய் ஜனங்களை தருவேன் என்று சொன்ன தகப்பன் ஜனங்களை தருவீராக. விலையேறப்பட்ட கிருபைகளுக்குள்ளாக கத்த ஆண்டு வழி நடத்துங்க. தகப்பனே இந்த மழை நிமித்தமாய் கர்த்தாவே புயல் சீற்றத்தின் நிமித்தமாய் கர்த்தாவே இயற்கை பிள்ளைகளை தடை செய்யாத ஒன்றும் கர்த்தாவே நீர் பிள்ளைகளை நடத்தி வருவீராக, அழைத்து வருவீராக. அதுபோலவே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே மழை வெள்ளங்களால் சூழ்ந்து காணப்படுகிற பிள்ளைகள் குடும்பங்களுக்காய் வருகிற ஐயா தேவனுடைய இரக்கமும் கிருபையும் வெளிப்பட்டு கர்த்தாவே உம்முடைய அதிசயங்களை விளங்க பண்ணுங்க. பிள்ளைகளை சுற்றிலும் வேலையடைத்த அற்புதங்களை காண பண்ணுங்க. தகப்பனை கால வேளையிலும் ஆராதனையில் மகிமைப்பட்ட தேவ ஆவியானவன் தொடர்ந்து இந்த இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தர் மகிமைப்படும்படியாய் தாழ்த்துகிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. குடிச்சேர்த்த பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். வர தடைப்பட்ட பிள்ளைகளை தடைகளை நீக்கி அழைத்து வாங்க. இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம்.
துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். வானம் பூமியாலும் தேவன் வாக்கு என்றுமே காத்திடுவார். வானம் பூமியாலும் தேவன் வாக்கு என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம்.
துதிப்போம் தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அளித்திடுவார். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அளித்திடுவார். சேனை அதிபர் நமது தேவர் அவரை என்று போற்றிடுவோம். சேனை அதிபர் நமது தேவர் அவரை என்று போற்றிடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். அல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை.
மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனவீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீர், வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என் மாற்றினீர். அற்புதரே அதிசயமே, அற்புதரே அதிசயமே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வ நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வ நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனவீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்து விட்டு, விசாலத்தில் வைத்து சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து கண் மேல் நிறுத்தினீர், கண்மலை மேல் நிறுத்தினீரே. நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வ நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வ நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனவீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. அடுப்பு கரியை போல் இருந்தோம், பொன் சிறகாய் மாற்றினீரே, பொன் சிறகாய் மாற்றினீரே. திரு ரத்தம் கொண்டு என்னை சுத்தமாக மாற்றினீரே, சுத்தமாக மாற்றினீரே. அற்புதரே அதிசயமே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வ நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வ நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனவீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனவீசும் ரோஜா இயேசு ராஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்து, விசாலத்தில் வைத்து விட்டில் சேத்தில் இருந்து தூக்கி எடு கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீர். நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வ நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வ நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனவீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. Praise the Lord. தம்பி விசுவாசம் செய்வோம். Praise and thank you Lord. Hallelujah. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. Hallelujah. இட்சவிலின் ஜெயபலமே மக்கு நன்றி. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் சங்கீதம் 1:1-2 வசனங்கள். ஆமென். எங்கள் அன்பு தகப்பனுடைய கருத்துக்களாய் தாழ்த்தி ஒப்புடுக்கிறப்பா. தேவான்பின் ஆவியானவர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குகளை கொடுத்திருக்கிறவர். இந்த மாதத்திலும் இந்த வார்த்தைகளை நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்படியாய் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி
நல்ல சட்ட திட்டங்களோடு கூட கர்த்தாவே நீர் நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. உம்முடைய வேதத்தின் வார்த்தைகளுக்குள்ளாய் நாங்கள் உங்களுடைய அன்பை ருசிக்க, உம்முடைய அன்பின் பாத்திரங்களாய் விளங்க கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்குங்க, மாற்றுங்க. ஒரு விசை அடிமை தாழ்த்தி ஒப்படைக்கிற உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அடிமையை மூடி மறைத்து நடத்தும்படியாய் தாழ்த்துகிறேன். என் தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்த நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குகளை கொடுத்திருக்கிறவர் இந்த நாளிலே இந்த நல்ல போஜனத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன் எப்படிப்பட்டதாக இருக்கும்? துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். யாருக்கு கர்த்தர் சொல்லுகிறார்? தேவ ஜனத்திற்கு சொல்லுகிறார். உலகம் எதற்குள் இருக்கிறது? துன்மார்க்கத்திற்குள்ளாய் இருக்கிறது, பாவத்திற்குள்ளாய் இருக்கிறது, பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மை தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தின் மத்தியில் இருந்துதான் இன்றைக்கு பிரித்தெடுத்து அவருக்கென்று நம்மை முத்தரித்து மறுபடியும் நாம் வலப்புறம் இடப்புறம் சாய்ந்து விடாத வண்ணம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாக்கு நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இல்லாது இருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நம்முடைய துக்கமே நம்மை அழித்திருக்கும். நம்முடைய துன்மார்க்கமான, அக்கிரமமான, அநியாயமான, தூதுள்ள, பக்தி இல்லாத, மிக சலகத்துவால் அகங்காரம் கொண்ட வாழ்க்கை நம்மை அழித்து போட்டு இருக்கும். நாம் பாவிகளின் கூட்டத்தை விட்டு வெளியே வராத வண்ணம் பிசாசானவன் எத்தனையோ தடைகளை போட்டாலும் உன்னதமான தேவகுமாரனை தேவாதி தேவன் அனுப்பி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து தேவனுக்கு முன்பாக நம்மை பரிசுத்தவான்களாய், பரிசுத்த வாட்டிகளாய் கர்த்தர் நிலைப்படுத்தி வருகிற தேவனாய் இருக்கிறபடியால் கர்த்தருக்குள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்து நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. 1000 நாவுகள் தான் போதுமானாதா உம்முடைய அன்பை எண்ணி துதிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரியாசக்காரர் கூட்டத்திலே காணப்பட்டோம். மற்றவர்களை பார்க்கக்கூடிய வழியிலே ஏளனம், மற்றவர்களை பார்க்கக்கூடிய வழியிலே அற்பமாய் எண்ணக்கூடிய காரியங்கள், இந்த காரியங்களிலெல்லாம் இருந்து நாம் விலகி இருக்கிறோமா? விலக்க வேண்டும் என்பதற்காக தான் மறுபடியுமாக கர்த்தர் இந்த வார்த்தையை நினைவுபடுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதிகமாய் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இந்த சங்கீதம் ஒன்றை மனப்பாடமாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சமூகமும் தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிறாங்க. சின்ன குழந்தைகள் கூட இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது சந்தோஷமும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போது நம்முடைய ஆண்டவர் எப்படி சந்தோஷப்படுவார்? அருமையான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க ஏதோ ஏதோ முன்னால் வாசிச்சது தானே என்று சொல்லி நாம் வாசிக்க அல்ல,
கருத்தோடு, உள்ளத்தின் ஆழத்திலே உணர்வோடு, ஒவ்வொரு வார்த்தைகளிலும் தேவனுடைய இரத்தத்தின் துளிகளின் அவருடைய அன்பின் ஆழத்தை உணர்ந்தவர்களாய் நாம் தேவனை கிட்டிச் சேரும்படியாய் நல்ல வேதத்தை உனக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறாரே, இந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜோசப்புங்க ஜோஸ் எங்க வெளியே என்ன பண்றீங்க? வாங்க வாங்க, உங்க அண்ணங்கிட்ட வாங்க, இங்க வாங்க, உங்களுக்கு எல்லாம் இடம் இங்க. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் கொடுக்கிற வார்த்தையின் இன்பத்திற்குள்ளாக நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு வேதத்தை நேசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய அன்பின் ஆழத்திற்குள்ளாய், அவருடைய வெளிச்சத்திற்குள்ளாய், அவருடைய சந்தோஷத்திற்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்தக்கூடியவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். நீங்களும் நானும் பாக்கியவானாய் கர்த்தர் உருவாக்கி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னும் நேசிக்க வேண்டும், இன்னும் கிட்டிச் சேர வேண்டும். ஏனென்றால் அவருக்கு அருகிலே இடம் உண்டு, அங்கு மிக சலகத்துவாலா தேவனுடைய மகிமை உண்டு, அங்கு தேவனுடைய சந்தோஷம் உண்டு. நாம் எவ்வளவுக்கு அவ்வளவு கிட்டி சேருகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெற்று மகிழ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையின்படி பிடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நாம், அவர் எந்த நோக்கத்தோடு பிடித்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தையும் அவருடைய சித்தத்தையும் ஆசையோடு நிறைவேற்றும்படியாய் நாம் நம்மை தெரிந்த, நம்மை அழைத்த, நம்மை பிரித்தெடுத்த உன்னதமானவரை நோக்கி பாவத்தை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டம் தொடர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய காலங்களிலே அவன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். சங்கீதம் 64:2 துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். சங்கீதம் 43:1 இன்னொரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தியில்லாத ஜாதியரோடு எனக்காக வழக்காடி தூதும் அநியாயமும் உள்ள மனுஷனுக்கு என்னை தப்புவியும். இந்த நல்ல காலை வேளையிலும் அவருடைய சட்டைக்குள்ளாய் மறைந்து கொள்ளும்படியாகவும் நம்மை ஒப்பற்ற தப்புவிக்கிற வழிகளுக்குள்ளாய் நம்மை நடத்துகிற கர்த்தருக்குள்ளாய் சங்கீதக்காரன் தாவீதை போல ஒரு நாள் ஜெபத்தை ஏறெடுத்து நாம் தொடருவோம். ஆண்டவரே, துன்மார்க்க செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளப்பா. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியரோடு எனக்காக வழக்காடி தூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவித்து கொள்ளும்.
உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் வந்தார். உலகத்தில் இருந்து நம்மை வேறு பிரித்திருக்கிறார், நம்மை சுத்திகரித்திருக்கிறார். ஒரு விசை நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, பிள்ளைகள் கர்த்தாவே மறுபடியும் இந்த துன்மார்க்கருடைய கிரியைகளுக்குள்ளாய் விழுந்து போகக்கூடாது ஐயா. உம்முடைய சட்டைக்குள்ளாய் மறைத்து கொள்வீராக. உம்முடைய சட்டையின் மறைவுக்குள்ளாக ஆரோக்கியமும் பலன் உண்டே, அந்த பலனுக்குள்ளாய் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அந்த கிருபைக்குள்ளாய் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. சூதும் அநியாயம் உள்ள மிக்க சிலதுவால ஒன்று பேசி ஒன்று செய்கிற சூதும் அநியாயம் உள்ள மனுஷருடைய கிரியைகளுக்கு வாய்களுக்கு எங்களை தப்புவித்துக் கொள்ள ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்துக்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட தாழ்த்தி ஒப்பெடுக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேனே, உன்னை தப்புவிப்பேனே. தள்ளாட விடாமல் பாதுகாப்பேனே, உன்னை பாதுகாப்பேனே. தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேனே, உன்னை தப்புவிப்பேனே. தள்ளாட விடாமல் பாதுகாப்பேனே, உன்னை பாதுகாப்பேனே. உன்னை விட்டு ஒரு நாள் விலகிடேனே, நான் விலகிடேனே. உன்னை ஒரு போதும் நான் மறந்திடேனே, நான் மறந்திடேனே. உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிடேனே, நான் விலகிடேனே. உன்னை ஒருபோதும் நான் மறந்திடேனே, நான் மறந்திடேனே. தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேனே, உன்னை தப்புவிப்பேனே. தள்ளாட விடாமலே பாதுகாப்பேனே, உன்னை பாதுகாப்பேனே. தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேனே, உன்னை தப்புவிப்பேனே. தள்ளாட விடாமலே பாதுகாப்பேனே, உன்னை பாதுகாப்பேனே. தாய் போல உன்னை நான் தேற்றிடுவேனே, நான் தேற்றிடுவேனே. தகப்பனை போல் தோளில் வைத்து சுமந்து
ஏந்துவேன் சுமப்பேன் உன்னை தப்புவிப்பேனே உன்னை தப்புவிப்பேனே தள்ளாட விடாமலே பாதுகாப்பேனே உன்னை பாதுகாப்பேனே. நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருடைய பெட்டி ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் இருந்த நாட்களிலே கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு யாருடைய வீட்டில் எல்லாம் இந்த கர்த்தருடைய பெட்டி இருந்து கொண்டு இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி இருக்கிறதா? கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் கர்த்தர் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவர் ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் நோக்கமாய் அவர் எண்ணம் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. துன்மார்க்குடைய ஆலோசனை அழித்து போடுவா. அல்லேலூயா. துன்மார்க்கு உனக்கு விரோதமாய் தந்திரமான காரியங்களை செய்யலாம், மீக்கசலகத்துவால சூதான காரியங்களை செய்யலாம். ஆனால் கர்த்தரோ உன்னை நினைத்திருக்கிறவன், உன்னை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த 12வது மாதம் நான் வேதனைப்படுகிறேனே, ஆசீர்வாதம் குறைந்திருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை நீ கடந்து வந்திருக்கலாம். தேவன் மிக்க சொல்லுகிறதுவாலா துன்மார்க்கத்தில் இருந்து உன்னை வேர்பிரித்து உன்னை அழைத்து வந்தவன், உன்னை ஆசீர்வதிக்கும்படியா அழைத்து வந்திருக்கிறார். நீ அந்த துன்மார்க்கத்தின் ஆலோசனையிலே நடவாது வேண்டும். பணம் இப்படி வந்தாக உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த பாதியிலே, உலகத்தின் பாதியிலே கடந்து போகாத வேண்டும். நீ வேதத்தின் வழியை கற்றுக்கொண்டு வேதத்தின் பாதையிலே கடந்து வர நேர் வழியாய் நடத்துகிற தேவனுக்கு முன்பாக உன்னை அர்ப்பணித்து மைக்கசலகதுவாலா மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் எஜமானனின் முன்னணியை அறியும். என் ஜனங்களோ உணர்வல்லதாகி காலோகது பாஷாலா உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஏசியா புலம்புகிறாரே. கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்தை அவர் புலம்பலின் சத்தமாய் வெளிப்படுத்துகிறாரே. அருமையான தேவ ஜனமே, வேதத்தை நேசிக்கிறாயா? வேதத்தை நேசிக்கிறாயா? வேதத்தின் வார்த்தைகளை உட்கொள்ளுகிறாயா? நீக்க சொல்லுகிறதுவால வேதத்தின் வார்த்தையின்படி நடக்க உன்னை தாழ்த்துகிறாயா? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார், விடுதலையின் ஆவியானவர் உன்னை நேசிக்கிறார். நேசித்து உன் அருகிலே வந்திருக்கிறார், நேசித்து உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார், நேசித்து உன்னுடைய பலவீனத்தை மாற்ற வந்திருக்கிறார், உன்னுடைய கட்டுகளை உடைத்தெறிய வந்திருக்கிறார், உன்னுடைய சகல போராட்டங்களில் இருந்து உன்னை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை அணிக்க சலகதுவாலா அவருடைய ஆணிகள் பாய்ந்த கரம் இப்பொழுது உன்மேல் அமர்ந்தது என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் அவருடைய கரத்தின் வல்லமையை கண்டு கொண்டே இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அவருடைய வல்லமைக்குள்ளாய் நிறைந்திருக்க உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள்? கசலகராகதுவாலா அவருடைய வார்த்தை உண்மையுள்ளது, அவருடைய வார்த்தை உண்மையுள்ளது. ஆம் என்றும் ஆமென் என்றும் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றி மகிமைப்படுகிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? வேதத்தை நேசித்து துன்மார்க்கத்தின் ஆலோசனைக்கு நாம் விலக்க வேண்டும். சங்கீத புஸ்தகத்திலே சங்கீதம் 5:6 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பொய் பேசுகிறவர்களை நீர் அழிப்பீர், இரத்த பிரியனையும் தூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, பொய் பேசுகிறவர்களை கர்த்தரே அழிக்கிறார், இரத்த பிரியரையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நீதிமொழிகள் 24 வாசிக்கக்கூடிய வேளையிலே, பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் தூது பேசுகிறான், உள்ள ஒன்று வைத்து புறம்பே ஒன்று சொல்ல செய்யக்கூடிய காரியங்கள், மனதிலே தீங்கான எண்ணங்கள், வெளியிலோ பரிசுத்தவானை போல பரிசுத்தவாட்டியை போல வேஷம் கொள்ளக்கூடிய காரியங்கள். கர்த்தருடைய கண்கள் உன்னுடைய வார்த்தை உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எழும்பும் போதே அதை அறிந்திருக்கக்கூடியவராய் இருக்கிறார்.
அருமையான தேவ ஜனமே, இந்த நாளின் சங்கீத பகுதியை நான் வாசித்து வந்த வேளையிலே சங்கீதம் 12:8 நான் கவனித்தேன். மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். மனுபுத்திரரில் சண்டாளர், இது சவுத் லாங்குவேஜ். ஏனென்றால் வேதம் சவுத்தில் உள்ள ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பாளரோடு சேர்ந்து பாலவர்கள் செயல்படுத்தின அந்த ஒரு காலங்கள். அருமையான தேவ ஜனமே, பொல்லாதவர்கள் துன்மார்க்க ஆளுகை செய்யக்கூடிய வேளையிலே அவனுடைய ஆளுகைக்கு கீழாக எப்படிப்பட்டவர்கள்லாம் இருப்பாங்க? எல்லாமே துன்மார்க்கம் உள்ளவங்கள தான் இருப்பாங்க. தேசம் சந்தோஷப்படுமா? தேசம் துக்கப்படும். துன்மார்க்கர் பார்க்கக்கூடிய வேளையிலே தேசம் துக்கப்படும். ஏன்? துன்மார்க்கத்திற்கு துணை போவாங்க. நேர்மைக்கு பலனில்லை என்று சொல்லி நீதிமான்கள் கலங்கி போய் இருப்பாங்க. தேசத்திலே நீதிமான்கள் பெருகக்கூடிய வேளையிலே பட்டணம் கலிகூரும். தேசத்தில் அப்போ நீதிமான்கள் பெருகணுமா, துன்மார்க்கர் பெருகணுமா? அருமையான தேவ ஜனமே, நீதிமான்கள் பெருக வேண்டும். ஆனால் நாம் ஒரு சின்ன கூட்டமாகத்தான் இருக்கிறோம். இன்னும் நம்முடைய குடும்பத்தின் மத்தியில் ரட்சிக்கப்படாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களா? அவங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தையாவது இயேசுவை குறித்து உனக்கு செய்த நன்மையை சொல்லி இருக்கீங்களா? நீங்கள் சொல்லுவீங்கன்னா நிச்சயமாகவே உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இந்த நாளிலே நீ மௌனமாக இருப்பாயானால் ரட்சிப்பு யூதர்களுக்கு எப்படி வரும்? வேறு வழியாய் வரும். அப்போ உங்களுடைய ஜனத்தையும் அவர் ரட்சிக்கும்படியாய் அவர் திட்டம் பண்ணிவிட்டார். அல்லேலூயா சொல்லாமே. உங்களுடைய குடும்பத்தாரை ரட்சிக்கும்படியாய் தேவன் திட்டம் பண்ணிவிட்டார். அல்லேலூயா. நீ முதல்ல இந்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி வேதத்தை அதிகமாய் நேசிக்க, எது துன்மார்க்கம் என்று உனக்கு எனக்கும் தெரியும். அந்த துன்மார்க்க கிரியைகளை விட்டு விலக்கி தேவன் அழைத்த அழைப்பிலே நீ நான் ஓடுவோமானால், அருமையான தேவ ஜனமே, நம்முடைய கூட்டமானது பெரிய கூட்டமாய் உருவாகக்கூடியதாக இருக்கும். நீதிமான்கள் பெருகிக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு மிக்கச்சலகெதுவாலா எப்படி நீதிமான்களை ஒடுக்கலாம் என்று சொல்லி பிசாசு பயங்கரமான சூனியங்கள்னாலும் பயங்கரமான கிரியைகள்னாலும் ஜனங்களை அழித்து கொண்டே இருக்கிறார். மிக்கச்சலகெதுவாலா அரசாங்கம் அழித்து கொண்டே இருக்கிறது. கர்த்தரோ உங்களை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. நீ அவ்வளவு நாள் தான் சும்மா இருப்ப? ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் இல்லாத வாழ்க்கை செத்து போன வாழ்க்கை. ஜெபம் இல்லாத பட்சத்தில் நீ எந்த ஒரு வகையிலும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. துன்மார்க்கத்தில் இருந்து கர்த்தர் என்னை விடுவித்து இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். உலகத்திலே ஒரு நாள் இருந்தோம். அந்த உலகத்தில் இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து விட்டார். வெளியே கொண்டு வந்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி நிறுத்தி கண்மலையின் மேல் நிறுத்தி கர்த்தரை துதிக்கக்கூடிய புதிய பாட்டெல்லாம் நல்லா பாடுறோம். ஆனா அவருடைய வார்த்தையின்படியே நாம் கடந்து வருவோம். ஆனால் அருமையான தேவ ஜனமே, நீதிமான்கள் பெருகி கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவிகளை பெருக பண்ண மாட்டார். துன்மார்க்கரை கர்த்தர் அழித்து போடுவார். தேவனுடைய சமூகம் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உங்களை என்னை அவர் முன்குறித்து அவர் தெரிந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். நீதிமொழிகள் 12:5 இப்படியாய் சொல்லுகிறது. அருமையான தேவ ஜனமே, நீதிமொழிகள் 10:32
நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடுள்ளது. மாறுபாடுள்ளது. உள்ள ஒன்று வச்சு புறம்பு ஒன்று பேசக்கூடியது. ஏன் கர்த்தர் பேசுகிறார் என்றால், இப்படிப்பட்ட கிரியைகளில் எல்லாம் நான் இருக்கிறேனா, உன்னை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். பொய்யான மாயான கிரியைகள், சூதான கிரியைகள், அநியாயத்திற்கு துணை போகக்கூடிய காரியங்கள், அக்கிரமத்திற்கு துணை போகக்கூடிய கிரியைகள் உங்களுக்குள் இருக்குமானால் உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார், இன்றைய மனம் திரும்பு, இன்றைய ரட்சணிய நாள். இந்த தேவனாய கத்த உன்னை சாதாரணமாய் நடத்தவில்லை, உன்னை நீதிமானாய் மாற்றி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். உன்னை தேவன் முன்குறித்து தெரிந்து கொண்டவராய் இருக்கிறார். மறுபடியும் அந்த துன்மார்க்கரின் ஊளைக்குள்ளாக நீ விழுந்து போய்விடக்கூடாது. தேவனுடைய இரக்கத்திற்காய் கெஞ்சும்படியாய் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமானை குறித்து நாம் கவனிக்க முடிகிறது. அவனை குறித்து பார்க்கக்கூடிய வழியிலே துஷ்ட ஆமான் என்று சொல்லப்படும். அவன் எந்த காரியங்களை செய்தாலும் துன்மார்க்கமான காரியங்களை செய்யக்கூடியவனாக இருந்தான். அவன் கவனித்தான். யாரை பார்க்கிறான்? மொர்தெகாயை பார்க்கிறான். மொர்தெகாய் ராஜாவுக்கு மரியாதை கொடுக்கிறவன், மற்றவர்கள் மத்தியிலே மரியாதை உள்ளவன். ஆனால் இந்த அகங்காரம் பிடித்த மெஹசூல் அகத்வால் ஆமான் வரக்கூடிய வேளையிலே இவன் வணக்கம் செலுத்தவோ அல்லது எழும்பாமலோ இருக்கிறான் என்று சொல்லி இவன் அகங்காரம் கொண்டு இவனை எப்படியாவது தொலைத்து கட்ட வேண்டும் என்றுதான். யூதர்களே இருக்கக்கூடாது, இவன் என்ன ஜாதி என்று பார்க்கிறான், அவனுடைய ஜாதி கோத்திரம் குலம் ஒண்ணுமே இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் ராஜா கிட்ட போய் தந்திரமான ஆலோசனை, சூதான ஆலோசனை பண்ணா. நான் இவ்வளவு பணம், இவ்வளவு வெள்ளி நான் உங்களுடைய கஜனாவில் கொடுக்கிறேன், நீர் ஒரு ஆர்டர் கொடுங்க என்று. என்ன ஆர்டரு? ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது. அருமையான தேவ ஜனமே, ஆனால் தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். எதனால? அவர்களுடைய உபவாசம், அவர்களுடைய ஜெபம். மொர்தெகாயுடைய உபவாசம், மொர்தெகாயுடைய ஜெபம், யூத ஜனங்களுடைய ஜெபம், யூத ஜனங்களுடைய உபவாசம். மேக்கசலகத்வால எர்த்த ராஜாத்தினுடைய உபவாசம், எர்த்த ராஜாத்தினுடைய ஜெபம். அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய உபவாசம் ஜெபம் வீணானது அல்ல, விருதாவானது அல்ல. ஒரு பெரிய காரியங்களை உன் குடும்பத்தின் மத்தியிலே செய்யும்படியாய் கர்த்தர் உன்னை முன் தெரிந்தவர், உன்னை அழைத்தவர். மேக்கசலகத்வால எந்த காரியங்களுக்காய் எப்படியாய் நீ ஜெபிக்கிறாயோ அது நிமித்தம் நன்மைகள் உண்டு. அல்லேலூயா. ஜெபத்தை மட்டும் குறைக்காத, ஜெபத்தை மட்டும் குறைக்காத. மீகசலகத்வால ஒருவேளை உன்னுடைய பலவீனத்தினாலே உபாசனத்தை கூட நீ குறைத்திருக்கலாம், ஆனால் உன்னுடைய ஜெப வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கையாய் காணப்படும். அல்லேலூயா. துன்மார்க்கத்தின் மேல் வெற்றியை கொண்டு வர வேண்டும் என்றால் அருமையான தேவ ஜனமே, ஜெபி 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 ஜெபி. உன்னுடைய ஜெப வாழ்க்கை உன்னுடைய காலங்களிலே உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உன்னுடைய தலைமுறைகளுக்கும் உன்னுடைய தலைமுறைகளின் தலைமுறைகளுக்கும் உன்னுடைய ஜாதி ஜனங்களுக்கும் பிளேற பெற்ற ரட்சிப்பை உடுத்தக்கூடிய காலமாயிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்க வேண்டாம். இரண்டாவதாக பாவிகளுடைய வழியிலே நில்லாத. துன்மார்க்கத்திற்கும் பாவிக்கும் என்ன வித்தியாசம் வந்திருக்கும்? ஒரு பெரிய வித்தியாசங்கள் இருக்காது, ஆனாலும் கொஞ்சம் மட்டாக காணப்பட்டு இருக்கலாம். இந்த பாவியான மனுஷர்களை ரட்சிக்கும்படியாக தான் தேவனாகிய கர்த்தர் பூமியிலே அவர் சுற்றி வரக்கூடிய நாட்களிலே இனி பாவம் செய்யாத, போய் இனி பாவம் செய்யாத விடுதலை கொடுத்தார். அதிக கேடு உண்டாகும்படியா இன்னும் பாவம் செய்யாத, நோய்கள்னாலே கஷ்டப்பட்டவனை விடுவித்து மறுபடியும் அவனை ஆலயத்தின் மத்தியிலே காணக்கூடிய வேளையிலே
அதிக கேடு உண்டாகும்படியான பாவம் செய்யாத. அந்த விடுதலை பெற்றவன் அங்கே எங்கிருந்தான்? ஆலயத்தின் மத்தியிலே கடந்து வந்திருந்தான், சாட்சியான் நின்றான். அவனை பார்த்து கத்த சொல்ல காரணம், அப்போ அவன் எப்படிப்பட்ட பாவம் செய்திருக்க வேண்டும்? அதிக கேடான பாவம் செய்ததுனால தான் மற்றவர்கள் விடுதலையாகி போய்கொண்டே இருந்தாங்க. இவனால் விடுவிக்க முடியவில்லை. என்னை யாரும் கொண்டு போய் விட மாட்டேக்காங்களே. அந்த குளம் கலக்கக்கூடிய வேளையிலே அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே இறங்கி ஜனங்கள் விடுவித்து கடந்து போனார்கள். ஆனால் விடுதலை இல்லை. ஏன்? அவனுடைய பாவம் அவனுக்கு முன்னாடி நின்றது. அருமையான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவத்தை பார்த்து நம்மை புறம்பே தள்ளிடல. பாவத்தை மன்னித்தவ, பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவ, நாம் இனி பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வருகிறவ. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் மறுபடியும் இந்த பாவிகளுடைய வழியிலே போய் நின்றுடக்கூடாது. பாவி மீக சலகதுவாலா, அவன் பொல்லாதவன், பொல்லாத கிரியைகளுக்குள்ளாய் இருக்கிறான் என்கிற காரியத்தை ரட்சிக்கப்பட்ட பிறகு, துன்மார்க்கத்தில் இருந்து கத்த விடுவித்த பிறகு, தேவ ஆலயத்தின் மத்தியிலே கடந்து வந்த பிறகு, மறுபடியும் இந்த மற்ற கிறிஸ்தவர்களை பார்க்கக்கூடிய வேளையிலே இந்த பாவியான மற்றொன்றைய கிரியைகள் எப்படி ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் ஆண்டவரை மட்டும் பார்ப்பாங்க, ஆண்டவரை மட்டும் பார்ப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன பார்ப்பாங்க? இந்த ஊழியக்காரன் எப்படி பேசுகிறான், இந்த ஊழியக்காரி எப்படி பேசுறா, இவங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்கள் மேலே கண்ணோட்டம் வரும். அருமையான தேவ ஜனமே, நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. உங்களை அழைத்தவர் யார்? உங்களை தெரிந்து கொண்டவர் யார்? உங்களை தாயின் கருவிலை முன்குறித்தவர் யார்? அவரை மாத்திர நோக்கி பார்க்க உங்களை தாழ்த்துங்க. மற்ற காரியங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வழியிலே, இவன் இப்படிப்பட்ட பாவம் செய்கிறான், இவனும் நல்லா தானே இருக்கிறான் என்று சொல்லி நீ அந்த பாவத்திலே விழுந்து போகக்கூடாது. ஒரு ஊழியக்காரனுடைய காரியங்களை பார்த்து விழுந்து போன கூட்டங்கள் ஏராளம், ஊழியக்காரியை பார்த்து விழுந்து போன கூட்டங்கள் ஏராளம், பிள்ளைகளை பார்த்து விழுந்து போகிற கூட்டங்கள் அனுதினமும் மிக சிலகதுவால ஏராளம். ஆனால் பிரத்யட்சமாய் உங்களுக்கு முன்பாய் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவரை நீங்கள் நோக்கி பாராத பட்சத்திலே உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை அல்ல. அருமையான தேவ ஜனமே, மிக சிலகதுவாலா தேவனாகிய கர்த்தருடைய ஆவியான உங்களோடு பேசும்படியா சொல்வதனால தான் நான் சொல்றேன், இல்லை சொல்ல மாட்டேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை மற்றவர்களை பார்ப்பதற்காக அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, செவி கொடுங்க, உணர்வடைங்க, கர்த்தருக்குள் வளருங்க, வேதத்தின் வார்த்தைக்குள்ளாய் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை பெரிய ஜாதியாய் மாற்றும்படியாய் ஆபிரகாமை அழைத்து பெரிய ஜாதியாக்குவேன் என்றவன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயாவிலே ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். ஏசாயாவின் புஸ்தகம் 33:14, சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது, பட்சிக்கும் அக்னிக்கு முன்பாக நம்மில் தரிப்பவன் யார், நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். யாரு? சீயோனில் உள்ள பாவிகள். இந்த சீயோனில் உள்ள பாவிகள் யாரு? சபையின் மத்தியிலே தேவனை பார்க்காதவண்ணம் மற்ற கிறிஸ்தவர்களை பார்த்து, மற்ற ஊழியக்காரர்களை பார்த்து, மற்றவர்களை பார்த்து தன்னுடைய பாவத்தினாலே இடறி போகக்கூடியவர்கள். மாயம் பண்ணும்படியான காரியங்கள் அல்ல, பாவிகள் திகைக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு இந்த ஸ்தலத்தின் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தெளிவாய் சொன்னார், நான் மிக்க சிலகதுவாலா வல்லமை நிறைந்த பெட்டியோடு இந்த தாவர ஸ்தலத்திற்குள்ளாய் இந்த நாளிலும் எழுந்தருளேன் என்று அவர் சொன்னதினாலே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீ காண முடியும்.
அவர் பட்சிக்கிற அக்னி, சத்ருவுக்கு பட்சிக்கிற அக்னி. அதே வேளையிலே அருமையான தேவ ஜனமே, மீக்கசலக துருக்கல் ஆகதுவாலா, நன்றாய் கவனிக்க வேண்டும். தேவனாய கர்த்தருடைய அன்பு விசேஷித்தது. எண்ணாகும் 16வது அதிகாரத்திலே 38வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அருமை இஸ்ரவேல் புத்திரருக்கு அடையாளமாய் அதை வைக்க காரணம் என்னவென்றால், அதை அவர்கள் பூகாத்தின் புத்திரருடைய சமூகம், தாத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்ய எழும்பின வேளையிலே அங்கு தேவனுடைய உக்கிரகம் வெளிப்படக்கூடியதாக இருந்தது. கர்த்தருடைய ஆலோசனையை மீறி அவர்கள் கடந்து வந்தார்கள். தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு கடந்து வந்தார்கள். கர்த்தருடைய அக்னி அவர்கள் மத்தியிலே வெளிப்படக்கூடியதாக இருந்தது. அருமையான தேவ ஜனமே, வெளியே அங்கு தேவ சந்நிதியிலே அந்த தூப கலசங்கள் வந்ததினாலே அவைகள் பரிசுத்தமாக்கப்பட்டது என்று சொல்லி அதை தட்டாக அடியுங்கள் என்று சொல்லி அதை தேவ ஆலயத்தினுடைய காரியங்களுக்காய் பிரயோஜனப்படுத்தக்கூடிய காரியம் மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களே அது ஒரு அடையாளமாய் காணப்படக்கூடியதாக இருந்தது. தேவனாகிய கர்த்தர் அடையாளத்தை ஏன் வைக்கிறார் என்றால், யூதர்கள் கிரேக்கர்களுடைய காரியங்களை நன்றாய் கவனிக்க வேண்டும். தேவன் எந்த ஒரு காரியத்திலும் யூதர்களுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா அடையாளத்தை தான் பார்ப்பாங்க. என்ன அடையாளத்தை கொடுக்கிறேன், என்ன அடையாளத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லி அநேக இடங்களில் அடையாளங்களை தேடக்கூடிய காரியங்களை பார்க்க முடியும். நாம் அதற்கு நேராய் கடந்து போனால் நேரம் போய்விடும். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அக்னி ஸ்தம்பம், தேவனுடைய மேக ஸ்தம்பம் உங்கள் நடுவிலே நம் நடுவிலே அது தங்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏசியாவின் புஸ்தகத்திலே 53:6 வாசிக்கக்கூடிய வழியிலே, நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவன் அவன் வழியிலே போனோம். கர்த்தரோ எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாய கர்த்தர் நம்மளை துன்மார்க்கத்திலிருந்து, பாவத்திலிருந்து மீட்டு, அக்கிரம கிரியைகளிலிருந்து மீட்டு எடுக்கும்படியாய் அவர் முன்குறித்து நம்முடைய அக்கிரமத்தை அவர் சுமக்கக்கூடியவராய் இருந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பாரங்கள், குடும்ப பாரம், மற்ற பாரங்கள், வீட்டு வேலை, மற்ற காரியங்கள், எல்லா பாரங்களையும் மிக்க சிலகத்தில் பாரத்தோடு கூட உன்னுடைய காலங்களிலே நம்முடைய சுயத்தினுடைய கிரியைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நாம் ஆடுகளை போல வழி தப்பி போனோம். அவனவன் சுயத்தின்படி கடந்து போனோம். நம்மை தேவன் தேடி வந்தார். நம்மை தேடி இயேசு வந்தார். நம்முடைய வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதுமே தேவன் நமக்கு சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுக்காக நீ பாவத்திலே இருப்பாயானா நிச்சயமாக நீ பரலோகம் போக முடியாது. ஆன்டி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்குள்ளாக தான் காணப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு முஸ்லீம்ஸும் சொல்லுறாங்க, தஜ்ஜன் வருவான், யார் ஆன்டி கிறிஸ்து வருவான், ஈசா நபி வருவார், அவனை அழிப்பார். அவர்களுடைய வேதம் சொல்லுகிறதை அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அப்போவே இருந்து வேதத்தில் எழுதப்பட்ட அந்த காலங்களில் இருந்து வேதம் தெளிவாக எடுத்துரைக்கிறது.
ஆன்டி கிறிஸ்துடைய காரியங்களை குறித்து, கர்த்தருடைய வருகையை குறித்து கடந்த நாளிலே நான் ஒரு பகுதியில் கடந்து போய் கொண்டு இருக்கக்கூடிய வேளையிலே அங்கிருந்து ஒரு சத்தத்தை, பாட்டின் சத்தத்தை கேட்டேன். அது விக்கிரக ஒரு வழிபாட்டினுடைய காரியங்களுக்குள்ளாய் அங்கும் அந்த பிசாசு வருமா, அவங்களை விடுவிக்க வருமா? அருமையான தேவ ஜனமே, ரட்சிப்பு கர்த்தருடையது. உலகம் ஆக்கணைக்குள்ளாய் தீர்க்கப்பட போகிறது. பிசாசானவன் மீகஸ்லகேதுவாலா தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று எழும்பினால அதிக உக்கிரகத்தோடு அவன் பூமியின் மேலே எழும்பியிருக்கிறான். தேவனும் கிருபை பாராட்டுகிறான் மீகஸ்லகேதுவாலா. ஆனாலும் அதிகமான உக்கிரகத்தோடு கூட அவன் செயல்படக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய கிரியைகளுக்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் மத்தேயு 9:23 பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொன்னார். எரேமியா 17:10 வாசிக்கக்கூடிய வேளையிலே நானே அவனவன் வழிக்கு தக்கபடி செய்கிறவர் என்கிற காரியத்தை தேவன் தெளிவாய் சொல்லக்கூடிய ரகசியங்களை பார்க்க முடிகிறது. அருமையான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் நம்மை மீகஸ்லகேதுவாலா மீட்க வந்தான். நம்மை தேடி வந்தார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து கொண்டார். நாம் நம்முடைய கிரியைகளிலே தூரம் போனவர்களாய் கடந்து போய்விடக்கூடாது. மீகஸ்லகேதுவாலா தேவனாகிய கர்த்தர் வருகிறார் என்கிற காரியத்தை யூதாவின் புஸ்தகத்திலே 15வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? நமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசினத கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்குறிக்கக்கூடியவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ கர்த்தர் வந்து கொண்டு இருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படியாய் வரப்போகிறான். அருமையான தேவ ஜனமே, நாம் எந்த கூட்டத்திலே இருக்கிறோம்? சியோனில் உள்ள மாயக்காரரை போல காணப்படுகிறோமா? கர்த்தரை நோக்கி பார்த்து இன்னும் தேவனை கிட்டி சேருகிறோமா? தேவனை நோக்கி பாருங்கள். நீ கசல் அகர்வா கன்சியா கதுவாலா. அவர் உங்களை ரட்சித்தவன், அவர் உங்களை மீட்டவன், அவர் உங்களை அழைத்தவன், அவர் உங்களை உயர்த்துவா, மேன்மைப்படுத்துவா, மேன்மையான பாதையிலே கர்த்தவங்களை நடத்துவா. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல். அல்லேலூயா. எங்கெங்க கேலி பண்றானுங்க, கிண்டல் பண்றாங்களோ அவங்களை விட்டு கொஞ்சம் தூரமாய் விலகி போங்க. நீதிமொழிகள் 21:24 வாசிக்கக்கூடிய வேளையிலே அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். நீதிமொழிகள் 24:9 பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். அருமையான தேவ ஜனமே, இந்த உலக பிரகாரமான பரியாசக்காரர்களை விட்டு விடுகிறேன். இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே பரியாசக்காரர்கள் தோன்றும்படியான காலம். எங்கிருந்து தோன்றுவார்கள்னா, தேவாலயத்துக்கு வந்தவங்க தான் காரியங்களை சொல்லுவாங்க. இன்றைக்கு அநேகர் ஊழியங்கள் அந்த மாதிரி பேசி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய வருகை வந்துவிட்டது என்று சொல்லி ஒரு கூட்டம் சொல்லி கொண்டு தெரிகிறது. அவர் எப்போ வந்துட்டு போயிட்டாருப்பா என்று சொல்லுகிற கூட்டம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் கர்த்தர் நியாயம் தீர்க்க வருகிறார். எதற்கு? எவன் பொல்லாத வார்த்தையை பேசினானோ அந்த வார்த்தையின் நிமித்தமாய் அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். இந்த பரியாசக்காரருடைய கூட்டம் எப்படி வருவார்கள் என்று சொல்லக்கூடிய வேளையிலே 2 பேதுரு 3-4 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. அதுக்கு முந்தினது முதலாவது
அருமையான தேவ ஜனமே, என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வருவார்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அவர் எப்போ வருவார் எப்போ வருவார் என்று சொல்லி அதை ஏளனமாய் சொல்லக்கூடிய கூட்டங்கள் உருவாகும். ஆவிக்குரியவர்களாய் இருந்து ஆவியிலே கிருபைகளை பெற்று கிருபையை போக்கடிக்கும்படியாய் பிசாசினுடைய கிரியைகளுக்குள் விழுந்து அப்படி மறுதலித்தவர்கள், மறுதலித்து ஓடுகிறவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வருவார் என்று சொன்னதே எங்கே, வருவார் என்று சொன்ன வார்த்தை எங்கே என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். எங்களுடைய தகப்பன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அருமையான ஐயா சாமுவேல் ஐயா நம்முடைய வீட்டிற்கு ஜெபத்திற்கு வருவாங்க. அப்போது அவங்ககிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறீங்க நல்லது, ஆனால் நான் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று சொல்லி பொட்டடிச்சுக்கிட்டு போவாங்க. இது சவுத்தினுடைய லாங்குவேஜ். ஆனால் நான் இத்தனை வருஷமாக இருக்கிறேன், இன்னும் வரலையே ஏன் என்று சொல்லி அவர் மத்தியில் ஒரு நாள் கேட்டார். அவர் வேறு ஒன்றுமே சொல்லிக்கொள்ளலை, ஜெபிங்க ஐயா நேரம் வரும் பார்ப்பீங்க என்று சொல்லிட்டார். ஒரு 1 month ஆகலை. ஏன்னா நான் சகோதரி பிள்ளைங்களோடு உட்காந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருப்போம். அருமையான ஐயாவோடு இருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். அப்போது பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருப்பாங்க, தூரமாகவே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு விக்கிர வைராக்கியம் இருந்ததுனால தான் அவருடைய சமூகம் லாஸ்டில் அவங்க எங்கேருந்து ரிட்டையர்ட் ஆனாங்கன்னா, லடாக்கில் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது தன்னுடைய வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி இங்கே வந்தாங்க. எப்போ வந்தாலும் சரி, அவர்கள் ஓரியில் ஒரு விக்கிரக ஸ்தலம் இருக்கிறது, அங்கே போய் அங்கு ஐயரை பார்த்து நல்ல ஒரு பூஜை செய்து விட்டு, கடலில் குளித்து விட்டு அந்த இடத்துல பூஜையில் இருந்து விட்டு நல்ல ஒரு பெரிய பெட்டி சக்கரை பொங்கல் நல்லா ஒரு 10-20 கிலோ இருக்கும், அது அந்த பெட்டியை பிடித்து கொண்டு வீட்டுக்கு வந்து இறங்குவாங்க. ஒவ்வொரு தடவையும் அப்படி தான் வருவாங்க. அதனோடு மட்டும் பல்ல என்னுடைய பெயர் எப்படி வச்சாங்கன்னா, அந்த சிவபெருமானுடைய அந்த பக்தியினால் என் பேரை முருகேசன் என்று சொல்லி வச்சாங்க. என்னுடைய தம்பியினுடைய பெயர் சரவணன்னு வச்சாங்க. என்னுடைய தங்கையின் பெயர் திருமகள் பத்மஜோதி என்று சொல்லி வச்சாங்க. இந்த விக்கிரகத்தோடு விக்கிரகமாக இருந்த அந்த காலங்கள் அவர்கள் கடந்து வந்து கடைசி காலங்களிலே அவர்கள் அந்த ரட்சிப்பின் பாத்திரத்திற்குள்ளாய் அவர்கள் கடந்து வரும்படியான அந்த காலங்களிலே அவர்கள் சொன்னாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க சொன்னாங்க, ஏன் அவர் இன்னும் தாமதிக்கிறார் என்று சொல்லி நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மீட்டு ரட்சிக்கும்படியாய் அவர் இவ்வளவு நாள் காத்திருந்தாரே, இன்னும் எத்தனை கோடி ஜனங்களுக்காக அவர் காத்திருக்கிறாரோ தெரியவில்லையே என்று சொல்லி அவர் பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணக்கூடியவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்காலில் நின்று ஜெபிப்பார் என்றால் 3 மணி நேரம் 5 மணி நேரம் முழங்காலை விட்டு முடங்கவே இறங்கவே மாட்டாங்க. நாங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாக்கு பிடிக்கும். ஆனால் அதுக்கு மேலே தாங்காது, உட்காந்து எழும்பி அப்படியே வருவேன். ஆனால் என் தகப்பன் அந்நாட்களிலே முழங்கால் படியிட்டு ஜெபித்த ஜெபம் நிச்சயமாகவே
என்னையும் ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் நிலைப்படுத்தி ஆஸ்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரி அவர்களுடைய ஜெபம், சகோதரிகளுடைய ஒவ்வொரு காலங்களிலும் அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை, விசுவாசத்திலே அவர்கள் பலப்படுத்தி வந்த ஒவ்வொரு காலங்களை நான் சிந்தித்து பார்ப்பது உண்டு. அவர்கள் பலப்படுத்தினதினாலே இந்நாட்களில் இவ்வளவு பெரிதான ஊழியங்கள் நடுவில் கர்த்தர் தொடர்ந்து எத்தனை போராட்டம் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் ஊழியத்தை நடத்தி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாங்கும்படியான கிருபைகளோடு கூட அவர் நடத்துகிறபடியால் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேகராக்கன் துருக்கதியாலா. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி தாமதமோ நாதா நீர் வரவே, கோடா கோடி தூதர் சங்கமாய் மேகத்தில். இனி தாமதமோ நாதா நீர் வரவே, கோடா கோடி தூதர் சங்கமாய் மேகத்தில். எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதா. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதா முகம் காணவே. இனி தாமதமோ நாதா வரவே. நிலையில்லா உலகில் பல துன்பங்கள் பெருமலைகள் போல் குரல்கின்றதே. பாதுலகதிலே பெருகிடுதையோ பரிதாபமான சஞ்சலங்கள். வந்து சேர்த்து கொள்ளும் என்னை நீர் வேகமாய். இன்று நோக்குகிறேன் உம்மை நான் ஏகனாய். வந்து சேர்த்து கொள்ளும் என்னை நீர் வேகமாய். இன்று நோக்குகிறேன் உம்மை நான் ஏகனாய். எத்தனை நாள் காத்து நான் பார்க்கிறோம் ஏன் ஆத்மநாதா முகம் காணவே. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கிறோம் ஏன் ஆத்மநாதா முகம் காணவே. இனி தாமதமோ நாதா வரவே. நம்பிக்கையற்றே வாழ்கிறார் மனிதர் இளைக்குள்ளோராயி பாருலகில். வியாகுல சிந்தை பெருகுவதாலே நிர்பந்தராய் கண்ணீர் விடுகின்றாரே. கோவில் அந்தகாரம் முழுதல் நாதனே. அன்று சிந்திக்கையில் என்ன பரிதாபமோ. கோவில் அந்தகாரம் முழுதல் நாதனே. அன்று சிந்திக்கையில் என்ன பரிதாபமோ. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கிறோம் ஏன் ஆத்மநாதா முகம் காணவே. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கிறோம் ஏன் ஆத்மநாதா முகம் காணவே. இனி தாமதமோ நாதா நீர் வரவே. ஆதிவிஸ்வாசம் தள்ளிய லோக சுகங்களை தேடுகிறார். தியாகிகளான சகோதரர் கூட்டம் பதவிகள் தேடி அலைகின்றாரே. ஐயோ விசுவாச ஜீவியம் நஷ்டமாய். ஐயோ விசுவாச ஜீவியம் நஷ்டமாய். எங்களை பாருங்கள் இன்றும் உம்மிலேயே. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கிறோம் ஏன்
எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாத உம்முகம் காணவே தாமதமுனாதே வரவே நீதியின் சூர்யா இயேசு மகேசா உதித்திட காலமாகிடுதே உமது மகிமை தானழிந்திடவே உங்குதன் உள்ளம் அனுதினமோ தேவகாரிகள் ஒற்றுமே மாற்றியே மாறி மின்னல் ஒளி இன்றுமே வீசவே தேவகாரிகள் ஒற்றுமே மாற்றியே மாறி மின்னல் ஒளி இன்றுமே வீசவே ஆயத்தனை நான் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாத உம்முகம் காணவே ஆயத்தனை நான் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாத உம்முகம் காணவே இனி தாமதமோ நாதானி வரவே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜா வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு முன்பாக பரியாசக்காரருடைய கூட்டம் எழும்பும். அதை பார்த்து பயந்துடாதீங்க, அதை பார்த்து பின்னிட்டு போகாதீங்க, அந்த கூட்டத்தில் சேர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் வருகிறார் ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு, ஆயிரம் ஆயிரமான தூதர்களுடைய காலத்தோடு. மேக்க சலகதுவாலா கர்த்தர் வரப்போகிறார். அல்லேலூயா. இறந்தவரும் இருப்பவரும் வருகிறவரும் ஆகிய தெய்வம் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வருகைக்கு நீங்களும் நான் ஆயத்தமாக வேண்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நீதிமானாய் நம்மை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்தவர்களாய் ரட்சிக்கப்பட்ட நாம் மறுபடியும் அந்த துன்மார்க்கின் ஊழையிலே விழுந்து விடாது வேண்டும். பாவியான அந்த வழியிலே நாம் நிற்காது வேண்டும். பரியாசக்காரர் உட்காரக்கூடிய இடங்களில் உட்கார்ந்து நாம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கிருபைகளை போக்கடித்து விடாது வேண்டும். நாம் எப்பொழுதுமே விழிப்புள்ளவர்களாய் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நானும் பாக்கியவான், பாக்கியவதி. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எழும்புவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த கர்த்தருடைய பந்தியின் வேலையிலும் யூத் பிள்ளைங்க கொஞ்சம் சேர்ஸை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்க. கர்த்தர் நம்ம நடத்துவோம். அடிமை ஒரு சில ஆலோசனை உங்கள் மத்தியில் கொடுக்கிற, யாரும் வருத்தப்படாதீங்க. தம்பி நல்லா பாடுறாரு, அவர் பேர் என்ன, நம்ம ஞான்ராஜா, அந்த தம்பி பேர் என்ன, அவர் மாதிரியே பாடுவார். நல்ல நம்ம எப்படி உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த பங்கல் அடிசல எப்படி பேசுறது நிமித்தமான காரியத்தில் சொல்கிறேன். அதே வேளையில செல்போன் காரியங்கள்ல எச்சரிக்கை. ஒரு சில ஊழியர்கள் அந்த செல்போன் நிமித்தமான காரியத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பல பண காரியத்திலே சிக்கொண்டு போவார்கள். பிள்ளைகளுக்கும் எச்சரிக்கை. படிப்பிற காரியத்தில் மட்டும் பிள்ளைகள் அதை யூஸ் பண்ணட்டும், மற்ற காரியங்களில் கவனம். நான் சொல்றேன், நீ என் மேல கோப்படாதீங்க. ஏன்னா 1984 ஜனவரியிலே அழைத்தார். ஜெயபாய் வா இங்கே, உனக்கு அங்கே என்ன வேலை? அவர் கொடுத்த வேலை, அதை நான் ஒழுங்கா கிரமமாக செய்யணும். இல்லைன்னா வேலையிலேருந்து என்ன செஞ்சிருவாங்க, எடுத்து போட்டுருவாங்க. பையன் மருமகா காலேஜில் தான் வேலை பார்க்குறான், ஹச்ஓடியாக இருந்தாங்க. அங்கே என்ன தெரியுமா, பேய் 3 பேய் இருக்குது, அதைத்தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை கத்த பெரிய காரியங்களை உங்களுக்கு எனக்கு செய்வான். ஏன்னா பிசாசின் தந்திரங்களை வேதம் சொல்லுது, அதனால சொல்றேன். பிசாசின் தந்திரங்களை நீங்கள் நாம் அறியாதவர்கள் அல்லவே.
கொஞ்சம் இடம் கொடுத்தா வந்துருவான் உள்ள. பிசாசுக்கு இடம் கூட அங்க எல்லாம் வேத வசனத்தில் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஏசானோ நான் கடந்த நாள்ல கத்த நல்லவ வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் வசேன். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் லாஸ்ட்ல எரேமியாவில் 40 கத்தருக்கு மைக்குண்டாகட்டும் 35 இது வரைக்கும் எரேமியா ஃபுல்லாக வாசம் முடித்தேன். ஒரு உறுதி வேணும். கிழவிக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை இருக்கா, அதனால என்னால் வாசிக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. கிடைக்கிற வேலையில் தகுதிப்படுத்துங்க. அது உங்களுக்கு நல்ல போஜனம். எப்படி போஜனம்? இன்னைக்கு கறி எல்லாம் சேர்த்திங்கன்னா கூட கொழுப்பு வந்துடும். ஆனால் இது கொழுப்பு இருக்காது. இந்த கொழுப்பெல்லாம் ஓடி போகும். தான் என்கிற அகம் ஓடி போகும். எத்தனை பேர் வேஷம் சொல்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் என் மனமகிழ்ச்சி ஆயிராதிருந்தா என் துக்கத்திலே உன் துக்கம் என் துக்கம் சந்தோஷமா மாற உங்களை என்னை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ளணும். அநேக காரியங்களை கண்டிக்கிற காரியத்தில் நான் அங்கிருந்து போயிருக்கேன். 2 சாட்சி உங்கள் மத்தியில் நான் சொல்ல வாந்திக்கிறேன். ஒரு முறை ஒரு பையன் நம்ம மூலம் ரட்சிக்கப்பட்ட பையன்தான். அவனுடைய காரியத்துக்காக நானும் எங்கள் சங்கீதமும் போனோம். எந்த பக்கத்தில் இல்லைங்க, பொழப்பாக்கத்துக்கு அந்த பக்கம். அந்த தம்பிகிட்ட சொல்லிட்டு வரும்போது சொன்னேன், குடிச்சிட்டு கார் ஓட்டுற, கார் ஆக்சிடென்ட், நீ செத்து போற. உண்மையிலங்க சத்தியம் சத்தியம் சத்தியம். அவனே கூட்டு சொன்னேன். அவனை கூட்டு சொல்லி ஜெயிச்சுட்டு வந்தேன். 10 நாளாக ஒரு ஃபோன் வருது. எந்த இடத்தை கர்த்தர் காட்டினார். உன்னை என்னை அழைத்தவர் என்னை மட்டுமில்ல, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாய் திறந்து சொல்லுங்களா? அல்லேலூயா. அவர் வசனம் உனக்கு வார்த்தை வெளிப்பாடு மறுபொருள் கிடைக்குமானால் பிடித்துக்கொள். அதே போல இன்னொரு காரியங்கள் கூட. அவருடைய இளைய மகன் கர்த்தருக்கு மைமோண்டாகட்டானாலும் எங்க போனா தெரியுமா? மந்திரக்காரங்கிட்ட போனா ஊழியம் செய்யறாங்க. அது கூட்டு போனதை இன்னொன்னு ஊழியம் செய்யறவ தான் கூட்டு போனா. உள்ளதான் சொல்றேன். பண்ணு போன நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவ. அவன் செத்து போனான்ட்டாங்க. ஆனா கர்த்தர் சொன்னார் வருவான். இப்ப கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு பிள்ளை 1 or 2 பிள்ளைகள் காயிடும்னா, ஏன்னா அவங்களுக்கு எனக்கு ஆயக்கம் இல்லை. அதனால நான் ஜபத்தோடு விட்டுடுவேன். வெளிப்பாடு தான் கர்த்தருக்கு நன்றி ஜெபிப்பேன். எதுக்காக சொல்கிறேன்னா, கடைசி காலம் பார்த்தீங்கன்னா இந்த மழை நிமித்தமான காரியத்தில் பயங்கரமான அழிவு இருக்கிறது. நாளைக்கு காலேஜ் இல்லை, ஸ்கூல் இல்லை. மற்ற எல்லாருமே சகோதரிகள் சகோதரன் கவனமாக இருங்க. வேலைக்கு போகிறவங்க கவனமாக இருங்க. வாகனத்தை வேகமாக ஊட்டாதீங்க. எல்லா காரியத்திலும் கவனம் அவசியம். ஏன்னா நம்ம கிறிஸ்தவங்க, நம்ம சாட்சியாக இருந்தால் மற்றவங்க நமக்கு சாட்சியாக இருப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் ஜபத்துக்கும் என் ஜபத்துக்கும் அவர் பதில் தருவார். உண்மையா இல்லையா? எஸ்ஆனோ? எஸ். அதுக்காக கர்த்தருக்கு மகிமையாகட்டும். பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகள், வைத்திருக்கிற பிள்ளைகள் கவனமாக இருங்க. எல்லா காரியத்திலும் கவனம். கரண்டு, தண்ணி, இந்த காரியத்தில் கர்த்தருக்கு மகிமை. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த நாட்களில் கூட பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அதிசயத்தை காணப்படுகிறதே உனக்கு கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். ஒரு சிலர் நினைக்கலாம், என்ன சொன்னதை தானே இந்த பொம்பளை சொல்கிறான்னு. இல்லை, ஸ்கூலுக்கு போன கூட சொன்னதாக தான் சொல்லுவாங்க. சத்தியமாக அதுதான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் விடுதலையாக்கும். ஊழியக்காரனா ஊழியக்காரியம் ஒன்றே என்ன விடுவிக்க மாட்டான். ஆண்டவரை பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் வெக்கப்படலை. உன்னை என்னை வெக்கப்படுத்தாத தேவன் நம்மோடு பேசுகிறான். காண்கிற தேவன். அல்லேலூயா. உன் கண்ணீர் என் கண்ணீரால் அவர் துருத்திலே, அவைகள் யாவரும் கணக்கில், அந்த கணக்கிலே நம்முடைய மகிமை வெளிப்பட ஆண்டவர் எங்களை தாழ்த்தருகிறோம். பிள்ளைகள் அடிமைக்காக ஜெபித்த ஜெபத்தை நிமித்தம் ஜீவனும் பலனும் தந்தீர். அதற்காக கொடா கொடி ஸ்தோத்திரம்.
அதிசயத்தை காணப்பண்ண தேவனுடைய மகிமை வெளிப்படும். இந்த நாளில் கூட நாங்கள் ஒருமனப்பட்ட இந்த மழைக்காக ஜெபிக்கிறோம். அழிவுக்கு ஏதுவாக இருக்கக்கூடாது. இசப்பா நீங்கள் மகிமைப்படுங்க. யாருக்கும் இந்த பொல்லாப்பா வரக்கூடாது. தீங்கான காரியங்கள் வராதபடி பாதுகாக்க முடியும் ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க. வேலைக்கு போகிற பிள்ளைகளை எல்லாம் ரத்த கொட்டைகளை வச்சுக்கொள்ளுங்க. ஏசன் ரத்தம் ஜெயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் யாவரும் ஒருமித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் இருந்து அவருடைய வருகை பரியந்தம் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.